சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 87வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 87வது பாடல். நீ இயற்ற ஓர் பொருளை நிச்சயித்த நாயேனும் போயியற்றல் செய்ய புரிகுவேன். நீ இயற்றல் ஆக்காது அணுவும் அசையுமோ அவ்விகற்பம் தாக்காத சொக்கநாதா. அருமையான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இதுல பாருங்க, பெருமானோடைய கருணை இல்லாம ஒரு அணுவு கூட அசையாது. ஏன் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற எல்லாமே சடம். அந்த சடத்தை இயக்குவதற்கு ஒருத்தர் வேண்டும். அப்ப அந்த இயக்குவது யார் அப்படின்னா சிவபெருமான். யோசிச்சு பார்ப்போம். அதனாலதான் பெருமானுக்கு கடவுள்னு ஒரு பெயரு, இயவுள்னு ஒரு பெயர். ஏன்னா இயக்குபவன் அப்படிங்கறதுனால இயவுள்னு ஒரு பெயர். அப்ப பெருமானை நாம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சடப்பொருட்களாக இருக்கக்கூடிய அனைத்தையும் இயக்கக்கூடியது யார் அப்படின்னா சிவபரம்பொருள். அததான் இங்க பாருங்க. நீ இயற்றல் ஆக்காது அணுவும் அசையுமோ அவ்விகற்பம் தாக்காத சொக்கநாதா. அதாவது விகற்பம் என்று சொல்லப்படுகின்ற எதுவுமே தாக்காமல் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான், அவர்தான் சொக்கநாத பெருமானாக இங்கே இருக்கின்றார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவரு நினைச்சாதான் எல்லாமே அசையும். அப்ப அவருடைய செயல்பாடு இல்லாமல் எதுவுமே இங்க நிகழாது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் மனசுல என்ன இருக்கோ அதற்கு ஏற்ப நாமும் செய்யணும். அது இல்லாம செய்யும் போதுதான் நமக்கு அதனால வரக்கூடிய வினை வருகின்றது. யோசிச்சு பாருங்க. மாணிக்க வாசக பெருமான் ஆகட்டும், பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பெருமான் கிட்ட போயிட்டு, சாமி நீ என்ன வச்சு இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ செய்துக்கோ அப்படின்னு தன்னை முழுமையாக சரண் கொடுத்து நின்றார்கள். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். நம்பி ஆரூரர் ஒரு படி மேல போய் சொல்றாரு, சாமி நீ ஒரு தரிசு நிலத்தை வாங்கிட்ட. இந்த தரிசு நிலத்தை உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நீ திருத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வேண்டிய மாதிரி என்னுடைய மனசு என்று சொல்றத இந்த தரிசு நிலத்தை நீ மாற்றி அமைச்சுக்கோ. திருத்தி வந்தேன் சிந்தை இடம் கொள் கைலாயா என்று நம்பி ஆரூரர் மிக அழகாக சொல்லுவதை நாம இங்க நினைவில் கொள்ளணும். அப்ப நாம என்ன செய்யணும்னா, பெருமானுக்கு எப்படி விருப்பமோ அதன்படி நிற்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். சரணாகதி தத்துவத்துல மொத்தம் 6 விதமான அதாவது 6 நிலைப்பாடுகள் சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாடுல முதல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானுக்கு நம்மை சரண் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு பிடித்ததை மட்டுமே செய்ய வேண்டியது. அப்ப 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பிடிக்காததை செய்யாம இருக்கிறது. அததான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான குறிப்பாக பார்க்கின்றோம். அதாவது பெருமான் என்ன நினைக்கின்றாரோ அதன்படி நாம் செயலாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, அவருடைய நினைப்பு இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அப்ப நம்மளுடைய நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பினால செய்து நாளைக்கு நம்மளுக்கு அதனால வர்ற வினையோ அந்த வினையினால வரக்கூடிய துன்பங்களோ இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா பெருமான் கிட்ட தன்னை முழுமையாக சரண் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த 87வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான பொருளாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலையை போற்றி. சிவ திருச்சிற்றம்பலம்.